ஒரே புலம்பல் தான். சாண்ட்ரா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்துக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க. பக்கத்தில் போயிட்டு அழாதன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கூட சேர்ந்து அழவா முடியும்? சாண்ட்ரா இப்படி அழுவுறத பிரஜன் பார்த்தாருன்னா மறுபடியும் பிக் பாஸ்குள்ளே வந்துருவாரோன்ற டவுட் வேற ஒரு பக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே நடந்த பிரச்சனையை யாராவது உள்ள வந்து பேசணும்ல, அதாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் என்ன சொல்றாருன்னா சாண்ட்ராவை பத்தி, அவங்க நல்லா எல்லாரையுமே சுத்த விடுறாங்க. ராணா வினோத் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு விஷயம் பேச போனா அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து பேசுறாங்க. சரியான லூசா இருக்கும் போல. எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, இவங்க நல்லா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. கத்துக்கணும், இவங்க கிட்ட இருந்து நிறைய வித்தியை கத்துக்கணும். அவங்க கிட்ட போய் பேசுறதுனால தான் நம்மளை இப்படி சுத்த விடுறாங்கப்பா. பேசுறதை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு அங்கே இருக்காங்களே, ஸோ ஸ்கோர் பண்ணணும்.